4 மணிக்கெல்லாம் எங்கள் ஊரில் நல்ல மழைங்க. கொட்டுன்னு கொட்டிட்டு போயிடுச்சு பாருங்க. மாட்டுக்கெல்லாம் வைக்கலே இல்லை. நானும் 200 தடவை வைக்க வச்சுருந்தேங்க. வலுசாவும் சரியாக போயிடுச்சு. வைக்க பூரா மறுதிருப்பம் 40 தடவை வரைக்கும் வாங்கிவிட்டேன். வைக்கெல்லாம் சரியாக போயிட்டு மாடெல்லாம் பாருங்கள் இழைச்சி போச்சுங்க. மாட்டுக்கெல்லாம் வைக்க எல்லாமே பாவமாக கிடக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு ஃபஸ்ட்டு போட்ட மாடு சின்ன பொண்ணு அவள் பேர். என் தங்கம் அவள் சின்ன பொண்ணு. இவ பாப்புக்குட்டி, அவள் புள்ள பாப்புக்குட்டி. அவள் அம்மாவை வித்தாச்சு. யார் சின்ன பொண்ணு அம்மாவை வித்தாச்சு. வைக்க எல்லாமே வித்தாச்சுங்க. அவள் பேர் சின்ன பொண்ணு. அவள் பேர் பாப்புக்குட்டி. இவ பேர் அன்சுகா. இவன் பேர் அழகி. இவன் பேர் அழகன். அவள் பேருக்காவ கண்ணகி. இந்தடி திரும்பி பாரு. மூடி இந்த திரும்பி பாருங்க. உங்கள் பேர் தான் கண்ணகி. பால் கறக்கணுமா நேரம் ஆகிட்டு அதான் கோவமாக பார்க்குறா. இந்த இருக்கிற அவ வெள்ளிக்கிழமை பிறந்தவ. அதான் வெண்ணிலா. அவள் பேர் வெண்ணிலா பொண்ணு. ஆண்டி தங்க பொண்ணு. தங்க பொண்ணு வெண்ணிலா பொண்ணு. எல்லாருக்கும் மழையில் நனைஞ்சிட்டு கிடக்குறோவோ. வைக்க எல்லாமே மாடெல்லாம் இழைச்சி போச்சுங்க. ஆமாம் நாங்கள் பால் கறப்போம். மணி 4:30 5 4:45 பால் கற வந்துடுவார். எண்ணெய் வச்சுருந்தா ஊற்றி போச்சு. செய்யும் தொழிலே தெய்வங்க. மாடு மேய்க்கிறதும் ஆடு மேய்க்கிறதையும் கேவலமாக நினைக்கக்கூடாது. எனக்கு அதான் போல. அதாங்க பொழப்பே. வேறு என்ன வேலை? ஆடு மாட்டில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லைங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுகளுக்கு பேர் வச்சு அது கூப்பிட்டுக்கிட்டு நம்ம பின்னாடி போயிட்டு இருந்தோம்னாக்கா அவ்வளோ கற்றுங்க. அம்மாவை காணும்ன்ட்டு நினச்சிக்கிட்டே இருக்குமோ என்னமோ. வந்ததையும் அவ்வளோ சத்தம் போடுங்க அம்மான்னு. அதுங்களுக்கு இருக்கிற பாசம் யாருக்குங்க இருக்குது? மனுஷர் கல்யாணம் பாசமாக கிடையாதுங்க. அது அவ்வளோ பாசமாக இருக்குங்க. வீடியோ பிடிக்க ஆள் இல்லை, அதனால் நிறுத்தி வச்சுட்டு பால் கறக்குறாங்க. ஆந்தோடி அப்படி ஒன்று மழையை நினச்சிட்டு ஓடி போய் கொஞ்சோண்டு பிள்ளை எடுத்துகிட்டு வந்தாங்க ஆட்டுகளுக்கு. மாட்டுக்கெல்லாம் வைக்கவே இல்லை. மேய்ச்சாந்து கட்டியிருக்கு. 4 வைக்க கிடக்கு. பழைய வைக்க வாங்கினது. அதை தான் இன்றைக்கி நைட்டு அள்ளி ஓடணும். அறுப்பு அறுத்தது அங்கெங்கே கேட்டு வாங்குறதுக்கும் மழை பெஞ்சி எல்லாத்தையும் நினச்சி பிடிச்சி. ஆடு மாடு வளர்த்து அதில் நல்ல லாபம் தாங்க. நம்மளுக்கு அர்ஜென்ட்டுக்கு ஒரு செலவுக்கு நம்ம விற்றுக்கலாம். சும்மா அடுத்தவங்கள்ட்ட போய் நீங்கள் 1000 கொடுங்க 2000 கொடுங்கங்கிறதுக்கு நம்மள்ட்ட ஒரு ஆடு நின்னா டக்குன்னு விற்று விட்டு நம்ம செலவு பண்ணிக்கலாம். அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுக்கிட்டு இருக்கோங்க. மழை அடைக்கி வைக்க எல்லாமே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு.